ஏக் தூஜே கேலியே மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய ப்ரிவ்யூ, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான காலகட்டம். ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கதாநாயகன் தெலுங்குக்கு போறாரு, கன்னடத்துக்கு போறாரு, மலையாளத்துக்கு போறாரு. அதாவது மலையாளத்தில் முதல்ல கலக்கிட்டு தான் இங்கே வராரு. அவருடைய படம் மரோச்சரித்ரா மாபெரும் வெற்றி பெறுது. கே பாலச்சந்தர் தான் இங்கே கூட்டு போறாரு மரோச்சரித்ரா. அந்த மரோச்சரித்ராவை ஹிந்தியில் எடுக்கிறாங்க. எல்வி பிரசாத் ப்ரொடியூசர். ஸோ இந்த படம் வந்து ப்ரிவியூ போடுறப்ப கே பாலச்சந்தர் வந்து இங்கே மெட்ராஸில் இருக்காரு, சென்னையில் இருக்காரு. அவருடைய அசிஸ்டண்டான சுரேஷ் கிருஷ்ணா அங்கே இருக்காரு. அங்கே மிகப்பெரிய ஒரு ப்ரிவியூ. ராஜ் கபூர்லாம் வந்திருக்காரு. ராஜ் கபூர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நைட்டு 1 மணிக்கோ என்னமோ படம் முடியுது. ராஜ் கபூர் அந்த படத்தை பார்த்துட்டு, ஏன்டா அந்த கதாநாயகியும் கொன்னீங்க, பாலச்சந்தர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்கிறா, முடிவு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், என்னால் தூங்க முடியாது போயின்னு சொல்லி ரொம்ப, அதாவது ப்ரீவியூ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிக்கர் பார்ட்டி இருக்கும்ல, அந்த லிக்கர் பார்ட்டி முடிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டாராம். திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். இவர் 1 மணிக்கு போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஃபோன் கிடையாதுல்ல. ஸோ அப்போ அந்த காலத்தில் போய் அவருக்கு பாலச்சந்தர் வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டுருக்காரு. உடனே என்ன சுரேஷ், ப்ரிவியூலாம் முடிஞ்சதா, எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சார் எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் இவர் ராஜ் கபூர் மட்டும் அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியலை, அவ்வளோ அழகான ஒரு இளைஞன், அந்த இவங்க ஏன் கொன்னீங்கன்னு திருப்பி திருப்பி ஒரு 4-5 தடவை சொல்லிட்டாரு. நான் சொன்னேன்னு பாலச்சந்தர்கிட்ட சொல்லு, அந்த கிளைமேக்ஸை மாற்ற சொல்லு. எங்கே பாலச்சந்தர்னு கேட்டார். நான் வரல சார் அப்படின்னேன். அவர் வந்து இது மாற்ற சொல்லுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னோடனே பாலச்சந்தர் சொன்னாராம், அவரை அவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆனதுனால தான் அவர் அப்படி திருப்பி திருப்பி சொல்கிறாரு, அதுதான் நம்ம படத்துக்கு சக்ஸஸ், நீ பேசாமல் கம்முன்னு போனாராம். அதே மாதிரி அந்த படம் பயங்கர முரட்டு ஹிட்டு. அந்த படம் முரட்டு ஹிட்டான உடனே முதல்ல கமலா கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுத்து பாராட்டினது வந்து திலீப் குமார். ஏன்னா திலீப் குமார் வந்து கமலஹாசன் இங்கே எப்படி சிவாஜி கணேசனோ அதே மாதிரி திலீப் குமார் கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசான். ஒரு இங்கே நடிகர் திலகம் மாதிரி அங்கே நடிகர் திலகம். அவர் கூப்பிட்டு பாராட்டி, நீ பயங்கரமாக கலக்குவ அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினதுங்கிறது ரொம்ப ஒரு பெருந்தன்மைக்குரியது. ஏன்னா மற்ற ஹீரோலாம் பயந்தாங்க. மற்ற ஹீரோலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் அங்கேயே போயிடு, சென்னைக்கே போயிடு, நீங்கள் நடிக்காத, நாங்கள் ஜிதேந்திரா மாதிரி அமிதாப் பச்சன் மாதிரி அதெல்லாம் பயந்தாங்க, நடுங்கினாங்க கமலை பார்த்து. பட் திலீப் குமார் அவர் எப்பொழுதுமே பெருந்தன்மை உள்ளவர். அவர் வந்து ஒரு கமலஹாசன் ஏன் அவரை மதிக்கிறாருங்கிறது இப்போ நமக்கு புரியுது. அங்கே கூப்பிட்டு ஏக் துஜே கேலியே படத்தை பார்த்து கட்டி பிடிச்சி பாராட்டி அவங்க ஃபேமிலியோட வந்து மிகப்பெரிய ஒரு டின்னர் கொடுத்து அவரை பாராட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு மலரும் நினைவுகள்னே நம்ம வச்சுக்கலாம்.